என்னங்க, டாக்டர் கொஞ்ச நாளைக்கு எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாசம் ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நம்ம எங்கெங்க போலாம்? வேற டாக்டர்கிட்ட போலாம். நீங்க காலமாட்டெல்லாம் அடக்கிருக்கீங்களாங்க? நான் சின்ன வயசுல நிறைய காலமாட்ட அடக்கிருக்கேம்மா. உங்க சின்ன வயசுலயாங்க? இல்லம்மா, காளையோட சின்ன வயசுல. எதுக்குங்க ஹோட்டல்ல அந்த சர்வர் அப்படி திட்டுனீங்க? அப்புறம் அவனை கொஞ்சுவாங்களா? சாப்பாடு நல்லா இருக்குமான்னு கேட்டா உங்க வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும்ன்றா. ஒருவேளை சோற்றுக்காக என்னங்க, ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்தப்ப ஒரு ரெட் கலர் ஷர்ட்டும் ப்ளூ கலர் ஜீன்ஸும் போட்டிருந்தீங்களா, அது எங்கீங்க? அந்த ட்ரெஸ்ஸாமா? அது எனக்கு ராசியே இல்லைன்னு எரிச்சிட்டேம்மா. உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தன் கோயில் உண்டியல் உடைச்சு பணத்தை திருடிட்டு போறான், நீங்க தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. இந்த கோயில்ல தான் நம்ம கல்யாணமும் நடந்துச்சு. அப்ப இந்த சாமி அதை தடுக்காம வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. சாமிக்கும் கண்ணில்லையா? ஏங்க, நம்ம தளபதி விஜயனுக்கு 44 வயசு, இன்னும் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவரை விட உங்களுக்கு 10 வயசு கம்மி. நீங்க மட்டும் ஏங்க இப்படி இருக்கீங்க? அது உண்மைதாம்மா. உனக்கு ரம்யா கிருஷ்ணன் தெரியுமா? எப்படியோ கெட்டு போங்க. ஏய் ஏய் நில்றி. நீ கொடுத்தத திருப்பி கொடுப்பேன். மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால 3 சினிமா டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குங்க 3 டிக்கெட்டு? என் செல்ல குட்டி உனக்கு ஒரு டிக்கெட்டு, மிச்சம் 2 உங்க அப்பா அம்மாக்கு. ஐயோக்கே நாயே, பிச்சைக்கார பையில வந்தேன்னு எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வெயிட் ஆஃப்னா. யாருங்க இப்படி திட்டுறீங்க? வேற யாரு? உன் தம்பி தான். இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாண நாளாம், வாழ்த்து சொல்றேன் பன்னிப்பைய. என்னங்க, இங்க பாத்தீங்களா? பொண்டாட்டி இறந்த அன்னைக்கே புருஷனே இறந்துட்டாராம். அவருக்கு அவங்க மனைவி மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? அடி நீ வேற ஏண்டி, அவன் அளவுக்கு அதிகமான இன்ப அதிர்ச்சியில செத்துருப்பான். ஏங்க, இங்க கொஞ்சம் வாங்களே, பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மேக்கப் இல்லாம பாப்பா பக்கத்துல போகாதன்னு. ஏமா, நான் ஒரு நாள் செத்து போயிட்டேனே, என்னம்மா செய்வ? ஏங்க அப்படி சொல்றீங்க? சும்மா சொல்லுமா. நான் கேரளால இருக்க என் தங்கச்சி வீட்டுக்கே போயிருவேங்க. ஒருவேளை நான் செத்து போயிட்டா என்னங்க பண்ணுவீங்க? நானும் கேரளால இருக்க உன் தங்கச்சி வீட்டுக்கே போயிருவேமா. ஆசைக்கும் பேராசைக்கும் என்னங்க வித்தியாசம்? நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது ஆசைமா. ஆனா அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா, அது பேராசை. ஆசையில் நான் வைத்த பாசத்தில் நேசத்தில் வந்தது இங்கு வேதனை. உன்னைய கல்யாணம் பண்ணதுல ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குமா. என்னங்க நல்லது நடந்திருக்கு? இந்த ஜென்மத்திலே நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் தண்டனை அனுபவிச்சிட்டேமா. வேறென்ன எல்லாமே நான் இன்னைக்கு வேலைக்காரி வராதனால வீடே சரியில்லை. அவ வராதனால உனக்கு வீடுதான் சரியில்லை, எனக்கு மனசே சரியில்லை. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாய். ஏங்க, ஒரு பையன் எப்படிப்பட்ட பொண்டாட்டி வேணும்னு எதிர்பார்க்கறான், அதே மாதிரி ஒரு பொண்ணு எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு எதிர்பார்க்கறா. குத்து விளக்கு மாதிரி பொண்டாட்டி வேணும்னு எதிர்பார்க்கறது பசங்கம்மா. ஆனா அலாவுதீன் விளக்கு மாதிரி தான் புருஷன் வேணும்னு எதிர்பார்க்கறது பொண்ணுங்கம்மா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும். என்னடி இது, விளக்கு மாற அலங்கார பொருள் மாதிரி தொங்க விட்டுருக்க? உங்க கூட சண்டை போறப்பல என்னால விளக்கமரம் கீழே குனிஞ்சு குனிஞ்சு எடுக்க முடியலங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. அதான் ஈஸியா எடுக்கிற மாதிரி மாட்டி வச்சிருக்கேன். என்னங்க, உடம்பு குறைக்க ஒரு நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிடுமா, உடம்பு தன்னால குறைஞ்சிரும்.